ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் பிந்திக்கல் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்லீவ்ஸ் ரெண்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக் பார்ட்டில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் பார்ட்டில் இப்போ இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மீடியம் சைஸ் பீடு, வீட் பீடு, அப்புறம் சுகர் பீடு, ப்ளவுஸ் கலரில் காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 5, அப்புறம் நீடிலில் டபுள் த்ரெட் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ப்ளவுஸோட ராங் சைடு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, ரைட் சைடு ஒரு 1/4 தள்ளி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் பீடை 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீடில் மீடியம் சைஸ் பீடுக்கு நேராக குத்தி மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் 8 சுகர் பீடு எடுத்து மீடியம் சைஸ் பீடை சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணி, ஃபஸ்ட்டு இருக்கிற சுகர் பீடு இருக்குல்ல, அங்கே அதில் நீடிலை விட்டு வெளியே எடுக்க போகிறோம். இப்போது நம்ம நீடில் எடுத்தோம்ல, அங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற 2 சுகர் பீடுக்குள்ளே விட்டு நீடிலை வெளியே எடுத்து, மீடியம் சைஸ் பீடு இருக்குல்ல, அங்கே அதுக்குள்ளே குத்தி ராங் சைடு வெளியே எடுத்துக்கோங்க. மறுபடியும் நீடில் அங்கேயே குத்தி ரைட் சைடு மேலே எடுத்துக்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு 2 சுகர் பீடுக்குள்ளே விட்டு சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது 8 சுகர் பீடு இருக்குல்ல, அதை 2 2ஆ பிரித்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். நான் எப்படி வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ராங் சைடு நீடில் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் கேப்பில் நெக்ஸ்ட் டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணமோ அதே தான். இந்த நெக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக் பார்ட் ஃபுல்லாக இதே மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ராங் சைடு வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு வந்து நீடில் வந்து இங்கே வெளியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு வீட் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு வந்து நீடில் எடுத்துக்கிட்டு இப்படி கிராஸாக வந்து நெக்ஸ்ட் டிசைன் கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீடிலை வெளியே எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பீட்ஸ்குள்ளே நீடிலை விட்டு ராங் சைடு எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அதாவது 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிராஸிங்காக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.